அண்ணாமலை மாதிரி பேசுறாரு, ஆர்.என். ரவி மாதிரி பேசுறாருன்னு ஏன் சொல்றோம்னா, ரெண்டு பேரும் அவதூறு பேசுறாங்க. ரெண்டு பேரும் எந்த ஃபேக்டும் இல்லாம தனக்கு தோன்றதெல்லாம் பேசுவாங்க. முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து எந்த தரவும் இல்லாமல் எந்த சான்றையும் கொடுக்காம அண்ணாமலை கேள்வி எழுப்பினார்ல, கொச்சப்படுத்தினார்ல, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஏதாவது தரவு கொடுத்துருக்காரா? அது நிரூபிச்சிருக்காரா? அன்னைக்கு அவர் சொன்ன குற்றச்சாட்டை அவர்கிட்ட எல்லாமே இருக்குல்ல. அவர்கிட்ட இடி இருக்கு, அவர்கிட்ட ஐடி இருக்கு, அவர்கிட்ட சிபிஐ இருக்கு, எல்லாம் அவங்க கட்சி ஆட்சியில தானே இருக்கு, அவங்க கையில தானே இருக்கு, யூனியன் கவர்மெண்ட் கையில தானே இருக்கு. முதலமைச்சர் துபாய் போயிட்டு வந்து 3.5 வருஷம் ஆகி போச்சே. அன்னைக்கு அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுக்கு 3 ஆண்டுகளாக என்ன பதில்? துபாயில அவர் முதலீட்டை ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போயிருக்கிறாருன்னு அண்ணாமலை சொன்னார் இல்லையா? அதே குற்றச்சாட்டை தான் விஜய் வைக்கிறார். அதுதான் சொல்றேன். அந்த அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் இது வரைக்கும்? எது நிரூபிக்கப்பட்டிருக்கு? இல்ல, காத்தோட கரைஞ்சு போயிருச்சு. அப்போ குற்றச்சாட்டு சொல்றது மட்டும்தான் வேலை, அதுக்கு சான்றுலாம் தர மாட்டோம், அதை நிரூபிக்கலாம் மாட்டோம்னு அண்ணாமலை எப்படி ஒரு பாணியை கையில் வச்சிருக்காரோ அதே தான், அதே பாணி, அதே பாணியில் அதே பேச்சு. முதலீடு செய்ய போகவில்லை, முதலீடு ஈர்க்க போகவில்லை, முதலீடு செய்ய போயிருக்கிறார் அப்படின்னு அதே பேச்சு. ஆள் தான் மாறி இருக்கு, வார்த்தை மாறல. சரி சொல்லிட்டீங்கல்ல, என்ன சான்று கொடுத்தீங்க சொல்லி? இன்னைக்கு 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் இப்போ போன ஜெர்மன் பயணத்திலையும் இங்கிலாந்து பயணத்திலையும் முதலமைச்சர் அவர் முதலீட்டை செஞ்சிருக்காரு, இந்த கம்பெனியில் செஞ்சிருக்காரு, இவ்வளவு செஞ்சிருக்காரு, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இல்லை இப்போ இது அண்ணாமலை பாணியா, அண்ணா பாணியா? இது பெரியார் பாணியா, ஆர்.என். ரவி பாணியா? சொல்லுங்க. ஒரு அரசியல் கட்சின்னா அரசியல் தானே செய்யும், எதிர்கட்சினா அதோட வேலை அப்படித்தானே, அப்படின்னு தானே நம்ம முதல்வர் கொண்டு அப்படிதான் பதில் சொல்லுங்க. ஒரு போற போக்கில் சொல்லலைங்க. ஜெயலலிதா மீதான ஊழல் குற்றச்சாட்டை போற போக்க சொல்ல, நீதிமன்றத்தில் போய் சப்மிட் பண்ணி வழக்கு வாதாடி 18 ஆண்டு காலம் வழக்கை நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் திமுக. விளையாட்டு இல்லை. ஜெயலலிதாவுடைய பின்புலம் என்னன்னு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு எவ்வளோ லாபி இருக்கு, அவங்க யார் யாரெல்லாம் அவங்க பின்னாடி இருக்காங்க, எப்படிலாம் அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, அவ்வளோத்தையும் தட்டி தகர்த்து இவ்வளோ பெரிய சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி அந்த அம்மாவை தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன போற போக்கில் யாரும் அப்படி அடிச்சு விட்டாங்க. அப்போ நீங்க அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா போற போக்கில் வைக்காதீங்க. அது அண்ணாமலை பாணின்னு சொல்றோம். நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் தலைவராக வச்சுக்கிட்டு அண்ணாமலை ஏன் ஃபாலோ பண்றீங்க? நீங்க பெரியார் அண்ணாவையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்.